தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும், திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரவில்லை எனவும் விமர்சனம் செய்தார். அந்த 10 ஆண்டு காலத்திலேதான் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அதிமுக அரசு படைத்தது. அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்து, ஆக 2011 2023 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை.